ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து 30 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு கொடுக்க போகிறோம். 18ஆம் தேதி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிற அக்கா. அந்த அக்கா சாப்பாடு கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவள் என்னத்தை நினச்சி எதுக்காக கொடுக்க சொன்னான்னு எனக்கு தெரியாதான். நான் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஏதோ அமாவாசையோ என்னொன்று தான் நினைக்கிறேன், அதை ஒட்டி தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. இப்போ வாங்க கடை சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உள்ளே வைக்கலாம். நேற்று நல்ல மழை, இப்போ வெயில பாருங்க, கொளுத்தி அடிக்குது. சும்மா வெயில். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்செடுப்போம். இதில் வந்து பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் வெட்டி எடுத்துருக்கிறேன், அவிய வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்ப்பேன், கணக்கு தேவையில்லை. இதோட உப்பு சேர்க்குறேன். மூடிட்டு எப்போ இதை அவியட்டும். உலைக்கு தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ளே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே உள்ளுக்கு மெட்ட வெளியே பார்ப்போம். வந்து வட்டக்காய் எடுத்துருக்கிறேன், பால் கறிக்கு தண்ணி சேர்ப்போம் அவிய வைக்கிறதுக்கு. இதோட உப்பு சேர்க்குறேன், மஞ்சள் தூள். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். தாளிக்க போகிறேன். எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரெடியாக தாளிச்சிட்டு எடுப்பேன். நான் இதில் கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, இங்கே வெங்காயமெல்லாம் நல்லாவே வதங்கிட்டு இதில் வந்து வட்டைக்காய்க்கு, அதுக்கு பிறகு பைத்தங்காய் குழம்புக்கு இங்கே பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பீட்ரூட்டை சேர்ப்போம். இதோட தேங்காய் பூ, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்படியே வறுபட்டு வரட்டுக்கு. உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். நேற்று இரவு நண்பர்களே என்ன மழை அடிச்சு ஊத்துச்சு. இப்போ பாருங்க வெயில கொளுத்துது. அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்கிறேன். கரண்டி வார் கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. சோறு அவியட்டும். பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பைத்தங்காய் அவிஞ்சிட்டு இதுக்கு குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தான்.
இதோட தக்காளி பழம், தேங்காய் பால் சேர்க்குறேன் 2 பால் 3 பால். இதோட 1 பால். புளியை சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும் கலந்து விடுவோம். நல்ல வடிவாக குழம்பு இப்போ கொதிச்சு வர எடுக்குமா. உளுந்து 1 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் வடைக்கு. இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக வெட்டி இருக்கு சேர்ப்போம். இதோட உப்பு சேர்க்குறேன். பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா அடியிலிருந்து இப்படி எடுத்து கலந்து வட்டக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். 1 பாலும் 2 பால் ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதோட தாளிச்சதில் கொஞ்சமாக சேர்ப்பேன். இனி இது கொதிக்கட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவோம். வேறுங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போட வேண்டிய சோறை வடிப்போம். நல்ல வெயில். இப்போ வட்டக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இங்கே பாயாசத்துக்கு பால், பேக்கெட் பாலும் தேங்காய் பாலும் எடுத்துருக்கேன். இதோட ஏலக்காயும் சேர்க்குறேன். இதில் வைப்போம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. இனி இதுக்கு வந்து தாளிச்சது சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி குழம்பு இறக்க வேண்டிய சுவையான பைத்தங்காய் குழம்பு. வடை எடுப்போம். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டெடுப்போம். இங்கே பால் நல்லா கொதிச்சுட்டு இன்றைக்கு சேமியாவில் தான் நான் பாயசம் வைக்க போகிறேன். சவ்வரிசி சேர்க்காம சேமியா பாயசம். சேமியாவை சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். கைவிடாமல் கலந்து விடுவோம், இல்லாட்டி கட்டி பட்டுரும். இப்போ சேமியா அவியட்டுது நல்லா. இப்போ சீனியை சேர்ப்போம். கலந்து விடுவோம். கொதிச்சு வரைக்க காஜு வேம்பலம் செய்யும். நெய்யில் தாளித்து நெய்யில் வறுத்து போட்டால் சரி. பாயாசத்துக்கு நெய்யை சேர்க்குறேன். காஜுவும் ப்ளம்ஸும் வறுத்தெடுக்க சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு காஜு ப்ளம்ஸ் இது கொஞ்சம் பொரியட்டும். இனி இதை பாயாசத்தில் போட்டு ஓகேங்களா. சூப்பராக சேமியா பாயாசம் ரெடி. இப்போ காகத்துக்கு வைப்போம். வாங்க வாங்க.
சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு, இங்கெல்லாம் பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். வட்டக்காய் பால் கறி, இது பீட்ரூட் வடை, பாயாசம். இப்போ இனி கடை சாப்பாடெல்லாம் கட்டுவோமா? சோறு, பீட்ரூட், குழம்பு. இதோட பார்த்தீங்கன்னா வடை. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடாண்டு கட்டி எடுப்போம். சாப்பிடுங்க ஐயா. ரெடிங்களா? என்ன சாப்பிடுங்க. 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 சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிடுங்க. என்ன தலைமுடியெல்லாம் வெட்டி அழகா இருக்கிறீங்க. சாப்பிடுங்க. 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 ஐயா ஐயா சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க. நான் கொடுத்துட்டு வரேன். நான் மெட்டாக்களை கொடுத்துட்டு ஹலோ சரி. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.